தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், உங்கள் தோழமை கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் போய் ஆதரவு கொடுத்தாங்க. சிலர் வெளியிலிருந்து ஆதரவு தரோன்னாங்க. பிறகு ஆட்சியிலையும் பங்கேற்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாருமே அட்டாக்கிங் மோடுக்கு வந்துட்டாங்க திமுகவை. இப்போ நீங்கள் ஒரு மறைமுகமான சில விமர்சனங்கள், ஏனென்றால் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய பணியினால் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி நீங்கள் நேர் எதிராக போய் அந்த அந்த முகாமில் போய் இருந்துட்டு எங்கள் திமுகவை போய் நீங்கள் இவ்வளோ இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சிபிஎம் ஒரு சித்திரம் ஒன்று போட்டிருக்காங்க ஏஐயில், ஒரு புடலங்காய் போல். அதில் ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாஜக. இந்த மாதிரி ஒருபோதும் இந்த மாதிரியான கொள்கை புடலங்காய் கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் வந்த முரசொலி தலையங்கத்திற்கு இன்னைக்கு சிபிஎம்னுடைய அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானா நீங்கள் திமுக, அண்ணா திமுக, பாஜக அப்படிப்பட்ட ஒரு புடலங்காய் கூட்டணி தானா நீங்கள்? புடலங்காய் ஏதாவது ஆகாத காய்கறியா? காய்கறியில் அது ஒரு வகை, அவ்வளோதானே. சாப்பிட்லாம்ல, அது விஷக்காய் கிடையாதுல்ல, ஆரோக்கியமான உணவு தானே. அவங்க எடுத்திருக்கிற உதாரணமே தப்பு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களை பார்த்து நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? திமுக வெற்றி பெறணும், திமுக ஆட்சி அமைய வேண்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், அவர்களோடு ஆட்சியில் நாங்கள் துணை நின்று இருக்கிறோம், ஆதரவளித்திருக்கிறோம், இவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கிறோம், நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விஜய்ங்கிறது ஒரு நடிகர் தான், கொள்கை இல்லாதவர், அப்படியெல்லாம் பேசுன நீங்கள் அப்படிலாம் சொல்லி தானே மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதே மனநிலையில் தான் இருக்கோம். யாரை எதிர்த்தமோ இன்னமும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் கூட்டணி விட்டு நகர்ந்தவங்க பதவி சுகம் கிடைக்குது, ஆளுங்கட்சியிலேயே இருக்கணுங்கிற ஆசை, அதற்காக நீங்கள் அங்கே நோக்கி நகர்றீங்க. யாரை திட்டி பேசுனீங்களோ, மக்கள் முன்னாடி யாரை எதிரியாக காட்டுனீங்களோ, மக்கள்கிட்ட நீங்கள் திரும்ப நியாயப்படுத்துறதுக்கு கூட உங்களால் முடியாது. நீங்கள் முறையாப்படலாம் நீங்கள் போகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா, தெம்பு திராணி இருந்ததுன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் திரும்ப நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு கேட்கணும். நான் போன முறை இப்படியெல்லாம் நான் திட்டி பேசினேன், அவங்க கூட சேர்றது சரியாக இருக்கும். நீங்கள் யார்? மக்களினுடைய பிரதிநிதி தானே. நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நம்பித்தானே அவங்க இன்னைக்கு உங்களோட உங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க, உங்களோட சேர்ந்துருக்காங்க. அதை மாற்றுகின்ற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது? இப்போ ஜெயித்த பிறகு உங்களுடைய சுயநலம், பதவி மீது இருக்கக்கூடிய ஆசை, நீங்கள் யாரை எதிராக பேசி யாரை திட்டி பேசுனீங்களோ அவங்க கூடவே போய் சேர வச்சிருக்கு. அப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு சிபிஎம் தெளிவுபடுத்திருச்சு. அதை நியாயப்படுத்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. அதை நீங்க அப்படி இருந்திருந்ததுன்னா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் எதை பேசியிருக்கணும் முதல்லன்னா, துப்புரவு பணியாளர்கள் ஒரு 2 ஜோன்ல மட்டுமே சென்னையில் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அப்போ வரிஞ்சு கட்டி குதிச்சாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு 12 மாநகராட்சிகளில் தனியார் மயமாக்குவதற்கு டெண்டர் கோரி இருக்காங்க. வாயை திறந்து பேசணும்ல. ஏன் புடலங்காய் வாயில் அடைச்சிக்கிச்சா? சொல்லுங்க. போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன போராட்டம்? எதுக்கு போராட்டம்? சட்டமன்றத்துக்கு போறீங்க, முதலமைச்சர் அங்கே பார்க்குறீங்க, இது தப்புங்க, இது எதுக்குங்கிறீங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு தானே ஆளுங்கட்சியில் உட்காந்துக்கிட்டு போராட்டம் அறிவிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்க. முதலமைச்சரை பார்த்து பேச வேண்டியதானே, அந்த துறை அமைச்சரை பார்த்து பேச வேண்டியதானே. அண்ணா புஷி ஆனதுன்னா நாங்கள் வாங்க, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி தானே சார். எங்கள் கூட கூட்டில் இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா நீங்கள் நேராக தலைவர் கவனத்துக்கு கொண்டு வரணுங்க. பிரச்சனையை பேசி முடிச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. எத்தனை விஷயங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம், பல விஷயங்களை தீர்த்திருக்கோமே. அப்போ உங்களுக்கு காரணம் தேவை, அவர்களோடு பயணிப்பதற்கு காரணம் தேவை. அதுக்காக அந்த புடலங்காய் கதைகளை இங்கே வேணாம், வேற எங்கேயாவது கொண்டு போய் சொல்லுங்க. இப்ப நீங்க திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கலாம், இது எல்லாம் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே ஒரு ஹேஷியமான தகவல்கள், அல்லது ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருந்த ஆசைகளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தலைவர் நிராகரித்து விட்டார். அவ்வளவுதான். அதை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது.
அதோட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரி தானே. அதாவது வரலாற்று ரீதியாக சொல்றீங்க. ஆமா 64. ஆமா, அதை உடச்சிக்கிட்டு தானே நீ வெளியே வந்த. நீங்க 2 பேரும் பரம எதிரிங்க தானே. நீங்க கூட்டணியில் இருக்கீங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நாங்கள் திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சுப்போம். இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. நாங்க தெளிவா இருக்கோம்னு சொல்ல வரேன். உனக்கு தான் அதை பேசுறதுக்கு யோகியதை இல்லைங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நாங்க 2 பேரும் எதிரிகள் தான் இன்னமும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க இந்த கற்பனையா நீங்க ஒன்று உருவாக்கி வச்சுட்டு நீங்க உங்க சேர்க்கையை நியாயப்படுத்திக்கிறதுக்காக எங்க மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் என்ன அமைக்கணும்னு நினைச்சிருந்தா அமைச்சிருக்க முடியாதா? இருந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தாராளமாக அழகா பண்ணியிருக்கலாமே. இதை உடைச்ச தெரியுங்க. எங்களுக்கு தாவேக்காவை உடச்சி 20 பேரை கூப்பிடுறதோ இல்லை 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதோ நீங்கள் செஞ்ச மாதிரியான தில்லாலங்கடி வேலைகள்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அதில் தான் ஈடுபட்டோமா? இல்லை. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களால 107 வச்சு அவங்களால முடியுதா அமைச்சிட்டும், மக்கள் சந்திக்கட்டும், அவங்க ஆளட்டும், நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம்னு தானே சொல்லியிருக்கோம். இதுலேருந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டு நீங்கள் வைக்க முடியும்? நீங்கள் புதுசாக கதை உருவாக்குற வேலையெல்லாம், அவங்க தீனி போடுற வேலையெல்லாம் விட்டுருங்க. கம்யூனிஸ்டுகள்கிட்ட நான் சொல்றது, கம்யூனிஸ்டுகள் திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி அவரை முதல்வராக்க வேண்டும் என்றுதான் இந்த வாக்குகளை அறுவடை செய்தார்கள். நான் கேட்கிறேன், அப்படி சொல்லிதானே ஓட்டு கேட்டீங்க? உண்மை தானே? இதே நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட திருப்பி. 98ல நீங்க யாரை கேட்ட நீங்க ஓட்டு கேட்டீங்க? அம்மையார் ஜெயலலிதா எங்கள் பிரதமர், வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க. அவங்க 1.5 வருஷத்துல ஆட்சி அவிழ்த்து வர்றாங்க. ஒத்துக்கிட்டோம்னு, தப்பு செஞ்சுட்டோம் ஒத்துக்கிட்டோம்னு. அப்ப அது பீப்பிள் மேண்டேட்ஸ்க்கு அகைன்ஸ்டா நீங்க போனீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. சார் நாங்க தப்பு பண்ணோங்கறத ஒத்துக்கறனே. ஓகே, நீ இப்ப ஒத்துக்க. எனக்கு பதவி தான் தேவைப்பட்டுச்சு. பதவி எங்க சார்? சிபிஎம் எங்க சார்? அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறதுங்கிறது பதவி தானே. எங்க சார் ஒரு அங்கீகாரம் தானே. ஆளுங்கட்சியில உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்கும்ல. சோஃபா கதை கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். சோஃபா வாங்கினாங்களா அவங்க? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சு போன சோஃபா, தெரியாம போன சோஃபா இருக்கலாம். ஏன் புடலங்காய்க்குள்ள கூட ஏதாவது இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாவே சொல்றேன். அதனால அவர்கள் பேசுறதெல்லாம் ரைட்டு, நம்ம பேசவே வேண்டாம் தயவு செஞ்சு. அது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஆய திறந்து பேசணும்ல. எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது, பேசணும்ல. எங்கேயோ வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி முதலமைச்சர் நடந்துக்கிறாரு. இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க இதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த புடலங்கா ஷோ காட்டுறதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஆரோக்கியமான தமிழ்நாடு வேணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருந்துருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்களான்னா, இது வரைக்கும் நீங்கள் நடந்துக்கல, நீங்கள் சபகட்டு கட்டுறீங்க. இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்று 40-45 நாட்கள் தான் ஆகுது. நீங்கள் சொல்கிறதுபடி சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, இது போல் நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிரச்சனைகள் இருக்கு இல்லை, பிரச்சனைகள் வந்திருக்கு. நீங்க டெண்டர் விடுறீங்கன்னா நீங்க அதுக்கே நம்ம அப்ஜெக்ஷன் சொன்னோமே, துப்புரவு பணியாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பணியூரில் வச்சு சந்திச்சுமே, அந்த பிரச்சனையில் மறுபடியும் நம்ம இப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறது கரெக்டாக இருக்குமான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? கூட்டணி கட்சிகளை கேட்க வேணாமா? சென்ற முறையாவது கிளியர் மெஜாரிட்டி திமுக வச்சிருந்துச்சு. அதனால சில முடிவுகள் எடுத்த போது பின்னால கூட்டணி கட்சிகள் லேட்டர் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. உடனே அதை திருத்தி அமைச்சுக்கிட்டாரு முதலமைச்சர். ஆனா இப்ப உங்க தயவுல தான் ஆட்சியே நடக்குது. இதில் ஆதரவு கொடுக்க முடியாது தம்பி, சொல்றது உங்களுக்கு என்ன வாய் கசக்குது? அப்போ உங்களுக்கு உண்மையான அக்கறை, தொழிலாளர்கள் மீது இருந்த அக்கறை போயிடுச்சு. நான் கேட்கிறேன், ஓன் கட்சி சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். உங்க கட்சியில இருக்கிற மகேந்திரனை அவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க. இதோட ஒரு அசிங்கம் என்ன இருக்க முடியும்? நாங்க கூட்டணி கட்சியில் இருக்கும். கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட அணி தலைவரை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கொண்டு வரலையா? அப்போ ஜோதிமணி அவர்கள் வந்து அப்போ கழக குரல் எழுப்புனாங்கல்ல. மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வரைக்கும் போய் அவர் வந்து உங்களுடைய அப்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாருல. நான் இந்த மாதிரி எத்தனை உதாரணம் சொல்றேன் இல்லைங்க. அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாரு அத சொல்லுங்க எனக்கு. நீங்க கம்யூனிஸ்டுகள்ல நீங்க இப்படி நடந்துக்கிறது எந்த விதத்துல ஏற்படுது? அதுக்கான பேக்ரவுண்ட் நான் சொல்லட்டுமா? மகேந்திரனுடைய மகனும்
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நெருங்கிய நண்பர்கள். அவங்க பள்ளிக்கல்வித்துறையில் அவங்க லஞ்ச லாவணியம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவர்கள் சேர்ந்து ஒரு 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 புரிதலோட வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இங்கே வந்தே செஞ்சுக்கிறோங்கிற மோடுக்கு அவர் வந்து செய்கிறாரு. அவ்வளோதானே. இதை என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க பையனும் ராஜ்மோகன் எவ்வளோ நெருக்கம்ங்கிறதெல்லாம். அப்போ நீங்கள் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் இதையே பேசுறதுல அர்த்தம் இல்லை. நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் பேசுறது. மகேந்திரன் நானே 2 ஆண்டுகள் முன்னாடி பர்சனலாக அவர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் சிபிஎம்னு கூட என்னை வந்து பொதுவெளியில் அறிமுகப்படுத்திக்காதீங்க, நான் வந்து சிகப்பு துண்டே நீ போட்டுக்கூடாது வாழ்நாளில். இல்லை சார், அது கம்யூனிஸ்ட் கொள்கை சார். கொள்கை சார்ந்து அந்த துண்டு அணியில் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுங்கிறீங்க. சிபிஐல நீங்க துண்டு போட்டுக்கிறீங்க, சிபிஐன்னு சொல்லாதீங்கிறீங்க. என்னங்க, வேண்டாங்க, விட்டுருங்க. உங்களுக்கு கலைஞர் சொல்லலையா நான் சிவப்பு துண்டு போடாத கம்யூனிஸ்ட்னு சொல்லலையா? ஒருவேளை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இழைத்து கொள்ளாமல் இருந்திருந்தேன் என்று சொன்னால் நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன்னு சொன்னது கரெக்ட். ஆனா இணைத்து கொண்ட பிறகு திரும்ப கம்யூனிஸ்டுக்கு போகல. திமுகன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அது எந்த வயசுல ஒரு திமுகன்னு ஸ்டாண்ட் எடுத்தார் சொல்லுங்க? எந்த வயசுல தமிழ் நேசன் பத்திரிகை எழுதினாரு? தயவு செஞ்சு அது தப்பான கேள்வி. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு பெரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு திராவிடர் கழகத்தில் ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெரும் தலைவர். அவரை நீங்கள் அது எதுக்காக சொல்லாருன்னா, அந்த சித்தாந்தங்களை நான் விரும்பினேங்கிற காரணத்துக்காக. இப்போ அவரும் இந்த சித்தாந்தத்தினுடைய நலன் விரும்பியா இருக்கலாமே. அவர் சித்தாந்தத்துண்ட விரும்பியா இன்னொரு தொடர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அந்த பற்றின் காரணமாக அந்த சிவப்பு துண்டை போடுற எந்த சித்தாந்தம்? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இப்ப சேர்ந்து இருக்கிறதுல என்ன சித்தாந்தம்? இல்ல, அவங்களும் பெரியார சொல்றாங்க, அம்பேத்கரை சொல்றாங்க. ஓ, நீங்க யாரெல்லாம் நீங்க கொள்கை தலைவர்னு சொல்றீங்களோ அவங்க, நீங்க என்னைக்காவது அம்பேத்கரை நீங்க முன்னிலைப்படுத்திருக்கீங்களா? உங்க அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கா? எத்தனை இடம் எங்க அண்ணாவுக்கு நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நீங்க அண்ணல் அம்பேத்கருக்கு யாருக்கு மணிமண்டபம் உருவாக்குனது? இங்க திமுக தானே உருவாக்கி கொடுத்துச்சு. கிரீன்வேஸ் ரோட்ல இருக்குல்ல, போயிருக்கீங்களா இல்லையா? யார் உருவாக்கி கொடுத்தா? திமுக உருவாக்கி கொடுத்ததுங்க. என்னன்னு கேட்குறீங்க? என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்க? என்ன அங்கீகாரத்தில் குறை வச்சாங்க சொல்லுங்க. அம்பேத்கரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்களா? ஆமாங்க. ஏங்க எங்கேங்க குறை வச்சிருக்கோம்? நீங்க எந்த ரூபத்திலையுமே நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பெரும் மதிப்போடு பார்க்கின்றவர்கள். நாங்க இங்க பெரியார் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவருடைய எண்ணங்கள் தமிழ் மண்ணோடு வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழ் மண்ணில் பிறந்தவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் ஆரோக்கியமா அதிகமா இருந்த காரணத்தினால் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வடநாட்டில் உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர். அப்ப இவர்கள் இருவருக்குமான புரிதல் கிட்டத்தட்ட ஒரே நோக்கம் தானே. ரெண்டுமே சமஸ்கிருதத்தை எதிர்த்தவங்க தான், 2 பேருமே ஆரியத்தை எதிர்த்தவங்க தானே. ஆனா ஒருத்தர் தமிழ் ஒளியணும், தமிழ் சனியை இருந்துட்டு போகுதுங்க. ஏங்க அதுக்கான காரணம் ஏங்க, நீங்க தயவு செஞ்சு மேலோட்டமா படிச்சுட்டு பேசக்கூடாது. மேலோட்டமா நீங்க படிச்சுட்டு பேசக்கூடாது. நீங்க உள்ள அதுக்கு காரணங்கள் 1000 இருக்கு. நீங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் கத்துக்கிறனால எந்த தப்புமே கிடையாது. ஹிந்தி கத்துக்கிறதா தப்பு. ஏன்னா உங்களுக்கு அது அவசியப்படும். ஆமா, கண்டிப்பா தேவை இருந்தா படிச்சுக்கங்க, தேவையில்லைன்னா கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க. அப்ப இது ஆங்கில திணித்தல் இல்லையா? திணித்தல் இல்லை. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டம், அறிவியல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மருத்துவம் இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஆங்கிலம் இல்லாமல் உங்களால் கத்துக்கவே முடியாது. இது இல்லாம எந்த ரூபத்திலையும் மனித இனம் வளர்ச்சி பெறாது. அப்ப ஆங்கிலத்தினுடைய அவசியம் அதுதான். அப்ப அதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க? ஹிந்தியில இதுக்கெல்லாம் வழி இருக்கா சார்? ஹிந்தியில புது வார்த்தை உருவாக்க முடியுமா சார்? எங்கேயோ இருந்த டாபிக் நீங்க எங்கேயோ நகர்த்துறீங்க. இந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கங்க முதல்ல. இல்ல ஓகே, நீங்க அது உரிய விளக்கம் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க தமிழுக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கு. புது வார்த்தைகள் உருவாக்க முடியும், கருச்சொல்கள்ல இருந்து உருவாக்க முடியும், வேர் சொல்கள் இருக்கு. நீ எந்த புது ஒரு வார்த்தை உருவாக்கினாலும் இங்கிலீஷ்ல வந்தாலும் அதற்கான தமிழ் சொல் உருவாக்க முடியும். ஹிந்தியில உருவாக்க முடியாது, சமஸ்கிருதத்துல உருவாக்க முடியாது, வேர் சொல் இல்லை. அப்புறம் இதுக்கு நீங்க அதை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? பேசணுங்கிறதா பேசக்கூடாது, ஆதாரத்தோட பேசணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப ஆங்கிலம் அதற்கான அவசியம் ஆங்கிலத்தில் இருக்கிறதுங்கிறத சொன்னது என்ன தப்பு? இன்னைக்கு
உலக அளவில் தமிழர்கள் வந்து பறந்து விரிந்து இருக்கிறார்கள்னு சொல்லி சொன்னால் ஆங்கிலம் கற்றுக்கொண்ட காரணத்தினால தான். வெறும் தமிழை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநல அவருக்கு இருந்துச்சு. ஆங்கிலமும் தமிழும் கலந்து இருந்தால் இரண்டும் வளர்ச்சி பெறும். ஓகே சார், இப்போ சிபிஎம் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்களும் முரசொலியில் எழுதியிருந்தீங்க, அதனுடைய பதிலடியாக இப்போ அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அமைச்சர் வன்னியரசு சோஃபாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இப்போ சோஃபா என்றால் எஸ் என்றால் ஒரு என்ன அர்த்தம், சோஷியல் ஜஸ்டிஸ், ஓ என்றால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி, எஃப் என்றால் ஃப்ரீடம், இன்னொரு ஓக்கு வந்து ஆன்டி, இன்னொரு ஏ வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆன்டி கேஸ்ட், இப்படி ஒரு சோஃபா மாடல் ஆச்சு. அது வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுல் அமௌண்ட். செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுல் அமௌண்ட். ஆமாம், எஸ்ஓஎஃப்ஏ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுல் அமௌண்ட். ஓ ஆமாங்க. யாருக்கு சார்? நீங்கள் அவங்கள கேளுங்க. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். சோஃபா அப்படின்னு போட்டு கீழே வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுல் அமௌண்ட்னு போட்டுருந்துச்சு. எதுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கேளுங்க அவர்கிட்ட, என்னண்ணே நீங்கள் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறீங்க, செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுல் அமௌண்ட்னு ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன், என்னென்ன இது எனக்கு புரியலண்ணேன்னு கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். சொல்லுங்கள். ஏற்கனவே ராஜினாமா செஞ்சுட்டு பலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்க வந்து இணைச்சிட்டாங்க. இன்னொருத்தர் ராஜினாமா செஞ்சுருக்காரு, என்ன அவர் முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல, திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். இப்போது 5 பேர் இப்போ இருக்கிறாங்க. இப்போது அண்மையாக கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த ராஜினாமா செய்து வந்தவர்களுக்கு அந்த தொகுதிகள் அவங்களுக்கு வழங்கப்படாது, ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி அங்கே அந்த தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு சில அதிருப்திகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லப்படுது. கரெக்டு. இப்போ எப்படி அதை பார்க்குறது? ஒரு தேர்தலில் மக்கள்கிட்ட போய் நின்று ஓட்டு கேட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு வாக்குறுதிகள்லாம் கொடுத்து இன்னார தலைவராக ஏற்றிருக்கோம், நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு கேட்ட பிறகு அவங்கக்கிட்டலாம் எந்த அனுமதியுமே இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுங்கிறதுக்காக மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இல்லாமல் தனக்கு சொந்த ஆதாயம் கிடச்சிதுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணவங்க திரும்ப அந்த தொகுதியில் போய் மக்களை சந்திக்க இயலாதுங்கிறத இப்போ தான் அவங்க புரிஞ்சுருக்காங்களா? தேர்தல் என்னன்னா அவங்க தோற்று போக போகிறாங்க. ஏன்னா ஒரு தொகுதி, குறிப்பிட்ட தொகுதி, நான் சொல்கிறேன் தாராபுரம்னு நினைக்கிறேன், 84,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. தாவேகா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 41,000 ஓட்டு பெற்றிருக்கு. 42,000 ஓட்டு வித்தியாசம். இதை ஈடுகட்ட முடியுமா? திரும்ப அந்த கேண்டிடேட்டு போய் கும்பிடு போட்டு, ஏங்க போன முறை நான் ரெட்டலையில் நின்னேன், இந்த முறை விசில் அடிச்சுக்கிட்டு வரப்போகிறேன், இதையா எடுத்து அடிக்க மாட்டாங்களா பப்ளிக்கு? ரெட்டலை ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட் அதெல்லாம். அதனால் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அவர்கள் என்னால் ஜெயிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மீறி கொடுத்தா தோற்றுருவாங்கங்கிறது அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். அது பழி கொடுக்கப்பட்ட ஆடுகள். அதற்கான ஆதாயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் மார்டின் குடும்பத்தோட தொடர்பு வச்சுருக்கீங்க, லீமாரோ செம்மையார் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, இங்கே மருமகன் இப்போ அவர்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டார். அவ்வளோதானே லாஜிக்கு? அப்போ என்ன காரணம்னு இருக்கிறவங்க சொல்ல முடியாதா? அதனால் அவங்க அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான், அதோட விட்டுருவோம். அது தாவேக்காக்கு அதை பற்றி நான் கவலையே கிடையாது. 41 பேர் செத்ததுக்கே கவலைப்படல, இந்த 5 பேரோட அரசியல் வாழ்க்கை போகுதுங்கிறதுக்கு தாவேக்கா கவலைப்பட போகுதா என்ன? வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலப்பரிச்சையாக இருக்க போகுது இந்த இடைத்தேர்தல் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் எமர்ஜ் ஆகிறதுக்கு இந்த இடைத்தேர்தல் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் இந்த 3-4 நாட்கள் கூட்டத்தொடரில் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். பப்ளிக்கும் பார்த்துருக்காங்க. விஜய்க்கெலாம் ஃபயர் விடுறாங்களே சார் எல்லாரும், சோஷியல் மீடியாஸும் சரி மக்களும் சரி, பயங்கரமாக விஜய் பார்த்திக்கலாம், பேசுங்க முதல்ல, பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பதாகைகள்லாம் ஏந்திட்டு போனீங்க. அவர் கடைசி அந்த பேசின பேச்சில் எதிர்கட்சிகள் எல்லாம் செதறி ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரின்ட்டு ஒரு அவ்வளோ மனசங்கடத்தில் இருந்த இபிஎஸ்சி சிரிச்சிட்டாரு பார்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபயர் விடுறாங்களே. நீங்கள் வந்து யாருமே இல்லாத டேபிளை பார்த்து ஆப்போசிட்டில் அப்ஜெக்ஷனை சொல்லி தரமில்லாத விமர்சனங்களை நாங்கள் கேட்க தயாராகலை வெளியே போன பிறகு யாருமே எதிர்த்தாப்பில் சீட்டில் இல்லை. உங்களுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்தாகணும், மொக்கப்பட முடியாது, உன்னை மதிக்காமல் வெளியே போயிட்டாங்கயான்னு சொல்லிக்க முடியாது வெளியே. ஏன்னா 3 நாளாக எங்களுடைய இளைஞரணி சேனல் வச்சு செஞ்சார். அதுக்கெல்லாம் பதில் குடிக்காமல் உமாங்குட்டானா உட்காந்துருந்தீங்க. பதில் கொடுக்குறோன்னா இருந்தால் அப்போதைக்கப்போ கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போ பதில் கொடுக்குறேன்ல, இதான வாத விவாதம். அப்படி ஏதாவது நடந்துச்சா? இப்போ உங்களை அந்த சேர்லேருந்து எடுத்துட்டு
தம்பி ரெக்கார்டிங் பண்ணிக்க. எப்படி பண்ணேன்னு தெரியுமா பாயை எழுத்து அப்படி ரீல்ஸ் வெளியே போய் போட்டுக்க வேண்டியதானே? இல்ல கடுமையான இல்ல ஏங்க எழுத்தாப்புல யாருமே இல்லாத இடத்துல நீங்க டேபிள் சேரை பார்த்து இப்படின்னு என்னங்க அர்த்தம்? அது எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலையில தான் அவர் தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தினாரு சார். உரையை நிகழ்த்தினது வேற. நீங்க ஃபயர் விட்டதுங்கிறதெல்லாம் இதுதான் ஃபயர் விட்டதுன்னு நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். நான் தெளிவா கேட்கிறேன், யாருமே எழுத்தாப்புல இந்த சேர்ல நீங்க இல்ல, சரியா? சேர்ல உட்கார்ந்துருக்காத போது நான் வந்து அவை முன்னவரை பார்த்து நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் ஆடிக்கலாம், நான் சட்டையை கழட்டிட்டு குதிக்கிறேன்னு குதிக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சாமி. அதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆரோக்கியமானதுன்னு பேசுவீங்களா? நீங்க எப்ப தெரியுமா பேசணும்? நீங்க கேட்கும்போது நான் பதில் சொல்றேன் பாத்தீங்களா? நான் கேட்கறதுக்கு நீங்க திரும்ப பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் ஆரோக்கியமான விவாதம். இல்லை சார், அவர் அவதூறாவே பேசுறாருன்னே வச்சுப்போம். பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து இன்னும் பல சார்ஜஸ் தான் வைக்கிறாருல. அவதூறாவே இருந்தாலும் சபாநாயகர் உங்களுக்கு உத்தரவாதம் தராரு, மாண்பு உறுப்பினர்கள் எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்றதுக்கு நேர அவகாசம் தரேன். சரி, நான் உங்களை இப்போ கெட்ட வார்த்தையில் திட்டுறேன், இல்லை வந்து தவறா விமர்சனம் பண்றேன், உங்களை பத்தி தப்பா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருப்பீங்களா? உங்க அப்பா வம்பிழுத்து பேசுறோம். இருங்க சார். சட்டமன்றத்துல நீங்க சோஃபான்னு சொல்லி சோஃபா மாடல்னு சொல்லலையா? குதிரை பேரன் சொல்லும் போதே நீங்க அப்ஜெக்ஷன் சொல்லி இருக்கணும். அதெல்லாம் சொல்லும் போதே அப்ஜெக்ஷன் சொல்லி இருந்திருக்கணும். அதுதான் சொல்றேன், சொல்லும் போதே ஜனநாயகம். உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து உட்கார வச்சு நீங்க அதே நாள் நீங்க முதல் நாள் அன்னைக்கு ஸ்பீச்லயே நீங்க இன்டர்ஃபியர் பண்ணி சபாநாயகர் பர்மிஷன் கொடுத்திருந்து அப்பவே பேசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்றதுக்கான திராணி இருந்துச்சுன்னு சொல்லலாம் சார். நீங்க பதிலே சொல்லலையே, கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், நல்லா பாருங்களேன். கேள்வி பதில் செஷனே கிடையாதான். அதாவது ஒரு அவையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எதிர்கட்சியோ எம்எல்ஏக்களோ கேள்விகள் வைப்பாங்க. அந்த துறையின் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியது கடமை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்னா கடந்த காலங்களில் நீங்கள் எல்லா லிஸ்ட்டும் எடுத்து பார்த்துங்க. நான் இன்னொரு பதில் கேள்வி கேட்குறேன், நான் இன்னும் முடிக்கவே இல்லை. சரி, ஓகே, ப்ளீஸ். அது மாதிரியான ஒரு செஷன் இந்த தடவை நடந்துச்சா சார்? ஏன் நடக்கல? அதை யாராவது கேள்வி கேட்டீங்களா? இத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, நீங்க எப்படி அட்டென்ஷனை டைவர்ட் பண்றீங்க பாருங்க. ஃபயர் விட்டாருங்கிற ஒரே பேச்சு வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன், சட்டம் ஒழுங்குல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு சொல்றாரு. தாவேகா கட்சிக்காரங்க எந்த ஒன்றிய செயலாளர், எந்த பகுதி செயலாளர், யார் யார் என்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டாங்கன்னு சட்டமன்ற பதிவேடுல ஏறி இருக்குது. அப்ப பதில் சொல்ல வக்கில்ல, பதில் சொல்ல முடியல அவங்களால. துப்புரவு பணியாளர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியல. காவிரி ஆறுல இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கல, விவசாயி அங்க கதறிக்கிட்டு இருக்கான், இதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. இப்படி மக்கள் பிரச்சனைகள் எதுக்குமே பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு இப்படின்னு ஃபயர் விட்டுட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உன் சட்டையை கழட்டிவிட்டான், உன் பேண்ட்டை கழட்டிவிட்டான், உன் வாழ்க்கை சோத்தை பிடிங்கிவிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் போனா போயிட்டு போகுது, உடுப்பா. எனக்கு தான் எங்க அண்ணன் எப்படி பார்த்தேன் தெரியுமா, இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துறீங்க. என்ன மடத்தனமா இருக்கு? இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருச்சான்னு கேட்கிறேன், புரிதல் இல்லாம போயிருச்சான்னு கேட்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கணும்ல முதலமைச்சர். பதில் சொன்னாரா? எந்த பதிலுமே வரலையேங்க. இப்ப நான் கேட்ட 5 விஷயம் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை, நீட்டு பிரச்சனைக்கு இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வாரத்தை பேசினியா நீ? சொல்லுங்க. நீங்க கல்வியில எவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. சிபிஎஸ்இ கம்பல்சரி மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கறான். நீங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? எதிர்க்கட்சியா அப்போசிஷனா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நான் கேக்குறது இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரா முதலமைச்சர்னா? நான் கொடுத்தாரா? இல்ல, சொல்லல. அவருடைய பதில் அவ்வளவுதான். அப்படினாவே அமைச்சர்கள் கேள்வி கேட்க கூடாது, முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆனா வம்புழுக்கிற மாதிரி உங்க அப்பா எங்க, நீங்க வந்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமா? சினிமாவில் போய் வச்சுக்கங்கயா. இது மக்கள் மன்றம். எழுத்தாப்புல பூரா வந்து அரசியல்வாதியா உட்காந்துருக்கான், ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி இங்கே ஒரு கும்பலை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் நடிக்கிறேங்கிற, அதுக்கு பின்னாடி கை தட்டுறான், விசில் அடிக்கிறான். என்னங்க இது அரசியலா இருக்கு? கேவலமா இல்லை? எவ்வளவு அசிங்கம் இது. என்ன பேரறிஞர் அண்ணா உட்கார்ந்துருந்த இடங்க அந்த இடம், முத்தமிழறிஞர் கலைஞர் உட்கார்ந்துருந்த இடங்க அந்த இடம், ஜெயலலிதா அம்மையார் உட்கார்ந்துருந்த இடங்க, எம்ஜிஆர் உட்கார்ந்துருந்த இடங்க. எந்த இடத்துல எங்க வந்து உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? இந்த சமுதாயத்தில் எவ்வளவு ஒரு ஒரு
துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை பாருங்க தமிழ்நாட்டுக்கு. பிஜேபி என்ஜாய் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் பிஜேபி எதிர்த்து பேசவே கூடாதுங்கிறத அஜெண்டாவை ரொம்ப கிளியராக டிவிக்கே பண்ணிக்கிட்டே இருக்கு. முழுக்க அவங்களோட கைப்பாவைங்கிறது கடைசியாக கன்க்ளூட் ஆச்சுல்ல. வன்னி அரசு பிஜேபி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு, வாய மூடுங்கிறாப்புல. கிட்டத்தட்ட அப்படி சொல்லலை, அது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. ஐயோ தம்பி அதெல்லாம் பேசிடாதீங்க, வேணாம் ஐயா, எங்களை செஞ்சிருவாங்க ஐயா, எங்கள் சிபிஐ கேஸு இன்னும் பெண்டிங் இருக்கியா, அப்படில பேசுனீங்க. சபாநாயகருக்கு எதிரான இப்போ தமிழ்நாடு இப்போ மும்மொழி கொள்கையோ அல்லது இப்போ நீட்டோ அடுத்து ஒவ்வொரு விவகாரம் வரும்பொழுது பாருங்க சார், எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல அவங்க எதிர்வினை எந்த வினையும் இவங்க ஆட்ட போறது இல்ல தெளிவா வச்சுக்கோங்க. பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க. அதனால இவர் இந்த டிராமா பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இந்த ஃபயர் விட்டதுன்னா மக்கள் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இது எதையும் அவங்க கவனிக்கிற மூட்ல இல்ல. அவர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது தான் அவர் பிஸியா இருக்காரு. ரைட்டா? அதுக்கு மேல நான் வேற ஏதாவது பேசணும்னு சொல்லி சொன்னா நிறைய சங்கடங்கள். நீங்க வந்து தனிநபர் விமர்சனம் பண்றீங்க. நான் தனிநபர் விமர்சனம், அவர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுல பிஸியா இருக்காருன்னு சொன்னதுல என்ன போய் தனிநபர் விமர்சனம்? பிறந்த நாளைக்கு உங்களுடைய 50 தலைவர்கள் சிலைக்கு போய் ஒரு மாலை செஞ்சு மரியாதை செய்ய வக்கில்லாத தலைவர் நீங்க பர்த்டே பார்ட்டி எங்கேயோ போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கணும்ல, எதையும் செய்யல. பாருங்க சார், 5 நிமிஷத்துல குளத்தூர்ல பேசுறதுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சார் 1/2 மணி நீங்க ஒழுங்கா வந்திருந்தீங்கன்னா 41 பேர் செத்துருக்க மாட்டான் சார். நீங்க 5 நிமிஷம் பேசின கதையெல்லாம் தயவுசெய்து ஓர வைங்க. நான் கேட்கறேன், அந்த 50 தலைவர்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு குறைந்தபட்சம் மரியாதை செலுத்திருக்கலாம். ஒரு படம் வச்சு பூ போட முடியல, உங்களால ஒரு மரியாதை செலுத்த முடியல. நீங்க என்ன சார் கொள்கையை வச்சிருந்தீங்க? அந்த மக்கள் அரசியலுக்கு லாயக்கற்ற ஒரு நிலையில தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு. அதை சார்ந்து ஜெயித்திருக்கக்கூடியவர்களும் அரசியலுக்கு லாயக்கற்றவர்களா இருக்காங்க. சரி, நீங்க தான் செய்யல, உங்க கட்சி பொதுச்சாளர் செஞ்சிருக்கலாம்ல. என்னங்க கட்சி நடத்துறீங்க? எனக்கு புரியவே இல்லை லாஜிக்கே. வேண்டாம் இதுக்குள்ள. அதான் சொல்றேன், இது வந்து நிறைய, அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அரசுங்கிறதுக்கு, எப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு, எப்படியெல்லாம் அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணங்களை இன்னைக்கு வந்து தாவேக்கா செட் பண்ணிட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் என்ன வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத உறுதியாக நான் நம்புகிறேன். நான் நிறைய அதிருப்திகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அரசு பணியாளர்கள் கொந்தளிக்கிற நிலையில் இருக்குது. இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கொந்தளிப்பு மனநிலையில் இருக்காங்க. டேப்ஸே கொடுக்க முடியாதுங்கிற நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி இவங்க வந்துட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறது அப்புறம் 2வது டேப்ஸே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் கடுப்பில் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் இவங்க சொன்ன திட்டங்கள் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்னு. நம்ம இது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி சிச்சுவேஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.